பாட்டு புத்தகத்தில் 294வது பாடல். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும். இன்பத்தில் துன்பம் நேரிடும், இருளாய் தோன்றும் எங்கோ. சோதனை வாரும் வேளையில் சொல் கேட்கும் செவியிலே, பட்டயத்தால் ஜெயம் வரும், வருணை காக்க வல்லோம். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டு எனக்கு, உண்டு எனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டு எனக்கு, காத்திடுவார் என்றுமே. ஐயமிருந்தோர் காலத்தில் ஆவி குறைவாழ்ந்தார். மீட்பருதீர பலத்தால் சத்துருவை வென்றேன். என் பயம் யாவும் நீங்கிற்று, இயேசு கை தூக்கினார். முற்றுமாய் என் உள்ளம் மாறிற்று, இயேசன்னை காக்க வல்லோம். காக்கும் வல்ல மீட்பர் உண்டு எனக்கு, உண்டு எனக்கு, உண்டு எனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டு எனக்கு, காத்திடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவேன், என் நேசர் மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன், எனது இயேசுவை. அகலம் பாலம் உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டு எனக்கு, உண்டு எனக்கு, உண்டு எனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டு எனக்கு, காத்திடுவார் என்றுமே. 293வது பாடல். 293. அஞ்சாதிரு என் நெஞ்சமே, உன் கர்த்தர் துன்ப நாளிலே கண் பார்ப்போம் என்கிறார். இக்கட்டில் திகையாதிரு, தகுந்த துணை உனக்குண்டு, தப்பாமல் செய்குவார். 293. அஞ்சாதிரு என் நெஞ்சமே, உன் கர்த்தர் துன்ப நாளிலே கண் பார்ப்போம் என்கின்றார். இக்கட்டில் தீகையாதிரு, தகுந்த துணை உனக்கு, தப்பாமல்
இரக்கமான கரத்தால் அனைத்து பாவிப்பார். என் நெஞ்சமே மாகிழ்ந்திரு, பொய்லோக துன்பம் உனக்கு பொல்லாப்பு செய்யாதே. இம்மானுவேல் உன் கண்மாலை அவர் மேல் வைத்த நம்பிக்கை அபதம் ஆகாதே. (291வது பாடல்) 291. கடல் கொந்தளித்து பொங்க, கப்பல் ஆடி செல்கையில். கடல் கொந்தளித்து பொங்க, என் கப்பலாடி செல்கையில். புயல் காற்று சீறி வீச, பாய்கிழிந்து போகையில். இயேசு எங்களிடம் வந்து கப்பலோட்டி ஆயிரும். காற்றமர்த்தி துணை நின்று காரை சேர செய்திடும். எல்லாம் சேர்ந்து பாடலாமா? கடல் ஏறி போவோருக்கு கடுமோசம் வாரினும். பாறை மீன் முழக்கம் காற்று உமக்கெல்லாம் அடங்கும். இருளில் நீர் பாரஞ்சோதி, வெயிலில் நீர் நீழலே. யாத்திரையில் திசை காட்டி, எங்கள் ஜீவன் உம்மிலே. எங்கள் உள்ளம் உம்மை நோக்கும், இன்ப துன்ப காலத்தில். எங்கள் ஆவி உம்மில் தங்கும், ஏகபர ஸ்தலத்தில். இயேசு எங்களிடம் வந்து கப்பலோட்டி ஆயிரும். காற்றடக்கி துணை நின்று காரை ஏற செய்திடும். 288வது பாடல். உம்மண்டை தேவனே நான் சேரட்டும். See
சிறிய பாட்டு புத்தகத்தில் 46வது பாடல், கண்களை ஏறெடுப்பேன், மாமேரு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். கண்களை எல்லாருக்கும் தெரிந்த பாடல், காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு, காத்திடுவார் கிருபையாலே.
இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். நம்புவேன் இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை. திருச்சபையே, தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நம்ம பலவிதமான இழப்போடு வந்திருக்கலாம். இன்று போதகர் சுகுமாரன் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்திருக்கிறார். ஆனால் இங்கே அமர்ந்திருக்கிற எல்லாரும் நம்மளால சொல்ல முடியும், நம்ம வீட்டில் ஒரு இழப்பு உண்டாயிருக்குது. நம்ம அம்மா, நம்ம அப்பா, நம்முடைய உடன்பிறப்பு நம்ம இழந்திருக்கலாம். இந்த மரணம் ஒரு இழப்பு மாத்திரம் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் நிறைய ஏமாற்றங்கள் நடந்திருக்கலாம், வஞ்சிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது நஷ்டப்பட்டிருக்கலாம், வியாதியோடு இன்னும் போராடி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளை ஒரு நாளும் வெட்கப்படுத்துவது கிடையாது. போதகர் சுகுமாரன் இதை போன்ற ஆராதனையில் அவர் வாழ்க்கையில் நிறைய ஆராதனை பார்த்துருக்கிறாரு. அப்போ நான் அவரை பார்த்து கொண்டிருந்த காலங்களிலே அவர் மேலே நின்று பாடினார்னா அவ்வளவுக்கு உணர்ச்சி வசப்பட்டு பாடுவார். ஒவ்வொரு முறையும் அவர் பாடுற பாடலை நீங்கள் கவனித்து பார்த்தீங்களா தெரியாது. தேவனே நான் உம்மதண்டையில், அதுபோல் இந்த வாக்குத்தத்தம் நம்பிக்கை நிறைந்த பாடலை அவர் பாடும்பொழுது அவ்வளவுக்கு உணர்ந்து பாடுவார். இன்னைக்கு ஆண்டோடைய வீட்டுக்கு வந்திருக்கிற நம்ம திருச்சபையில் ஒரு பெரிய இழப்பு, நம்முடைய குடும்பத்தில் ஒரு பெரிய இழப்பு, ஒருவேளை நமக்கு பெரிய நஷ்டமாக இருந்தாலும் கூட நமக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை தேவன் தந்திருக்கிறாரு. கர்த்தருக்குள் நல்ல வேலைக்காரனே என்கிற அந்த சத்தத்தை கேட்க நம்ம எல்லாரும் காத்திருக்கிறோம். ஆகல அந்த 4வது கவியை நம்ம எல்லாரும் சேர்ந்து உற்சாகத்தோடு பாடுவோம், மௌனமாக இல்லாதபடி. இந்த மரணத்தை நாம் பார்க்கும் பொழுது நாமும் ஒரு காலத்தில் ஒருவேளை கிறிஸ்துவின் வருகை தாமதமாகுமே ஆனால் நாமும் நித்திரைகள் கடந்து போக வேண்டும். ஆகல அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலேற்று போனாலும் அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலேற்றாலும், அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலேற்றாலும், கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை. எல்லாரும் சேர்ந்து காக்கும் கரங்கள், காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. தேவனுக்கு துதிகன மகிமையும் உண்டாவதாக. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக.
தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டு அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லைன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்த பண்ண போகிறேன். நான் போய் ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் இருக்கும்படியாக நான் மறுபடியும் வந்து உங்களை அழைத்து கொண்டு செல்ல என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அருமை போதகர், முன்னாள் பெங்களூர் மெட்ரோ கான்ஃபரன்ஸ் தலைவர், தேவனுடைய அநாதி தீர்மானத்தின் மூலமாக ஒரு ஆழ்ந்த நித்திரையை தேவன் கொடுத்திருக்கிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், எனக்காக ஜீவக்கிரீடம் காத்து கொண்டிருக்கிறது பவுலார் சொல்லுமாக ஐயா அவர்கள் நல்ல போராட்டத்தை போராடி அவர் சென்றிருக்கிறார்கள். இந்த அரக்க ஆராதனை கலந்து கொண்ட திருச்சபையின் விசுவாசின் பிள்ளைகள், உற்றார் உறவினர், இனஜன பந்துக்கள், சபை மூப்பர்கள், போதகர் பிதாக்கள், தலைவர்கள் இருப்பது மிகுந்த ஆறுதலமாக குடும்பத்திற்கு இருப்பதற்கு என்பது சந்தேகமில்லை. குடும்பத்தின் சார்பாக நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆராதனை ஆர்வ பாடலாக நம் அனைவரும் எழுமி நின்று நம்முடைய பெரிய பாட்டு புத்தர் 281வது பாடலை நாம் பாடுவோம். தேவனே நான் உம்மதண்டையில் என்ற பாடலை நாம் பாடுவோம். தேவனே நான் உம்மதண்டையில் என்னோம் நெருங்கி சேர்வதே நாவல் பூமியில் மாவலிய கோரமாக வான் சிலுவை மீதில் நான் கோவை தொங்க நேரிடினோம் ஆவலாய்வோம் மண்டை சேர்வேன். தேவனே நான் உமதண்டையில் என்னோம் நெருங்கி சேர்வதே நாவல் பூமியில் யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவிலேருள் வந்து மூடிட துக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனவில் நோக்கி உம்மை கேட்டு சேர்வேன். வாக்கடங்கா நல்ல நாதம் தேவனே நான் உமதண்டையில் என்னோம் நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில். கடைசி ஆனந்தமாம் சேட்டை வேறேத்து பாரவசமாய் ஆகாயத்தில் பறந்து போயினோம். வானமண்ட நான் கடந்து பறந்து மேலே சென்றிடினோம். மகிழ்வுறு காலத்திலும் நான் மறுவிலும்மை கேட்டு சேர்வேன். தேவனே நான் உமதண்டையில் என்னோம் நெருங்கி சேர்வதே நாவல் பூமியில். ஏலக்காய் கொடுத்த குடும்பத்திற்காக
ஆறுதலான வசனத்தை உங்கள் மத்தியிலே வாசிக்க வேண்டும் என்று ஆசிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 12 18 வரை வாசிப்பேன். அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்கள் விசாரணை செய்கிறவர்களாய் இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவளை நீங்கள் மதித்து அவருடைய கிரியைகள் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமாய் இருங்கள். மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாய் இருங்கள். ஒருவனும் மற்றொருவனும் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்கும் மற்ற யாவர்களுக்கும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து இலக்கு கொடுத்த பிள்ளைகளுக்கு சமாதானத்தையும் தருவாராக. നമുക്ക് പ്രാർത്ഥിക്കാം. ഞങ്ങളെ അതിവാത്സല്യമായി സ്നേഹിക്കുന്ന സ്വർഗീയ നല്ല ദൈവമേ, ദുഃഖസാന്ദ്രമായ ഈ നിമിഷങ്ങൾക്ക് വേണ്ടി നന്ദിയോടെ സ്തോത്രം ചെയ്യുന്നു. ഈ പൽക്കാലം കർത്താവേ, ഞങ്ങളെല്ലാം പ്രയാസത്തിലാണ്, ദുഃഖത്തിലാണ്, സങ്കടത്തിലാണെങ്കിലും എൻ്റെ കർത്താവ് അറിയുന്ന കൃപയ്ക്കായിട്ട് നന്ദിയോടെ സ്തോത്രം. അങ്ങറിയാതെ ഒന്നും സംഭവിക്കുകയില്ലല്ലോ. അവിടുത്തെ കൃപയിൽ പൊതിഞ്ഞ് സൂക്ഷിച്ച വൻ കൃപയ്ക്കായിട്ട് നന്ദിയോടെ സ്തോത്രം ചെയ്യുന്നു. അങ്ങ് ലോകത്തിലായിരുന്നപ്പോൾ ഞാൻ തന്നെ ജീവനും പുനരുത്ഥാനവുമാകുന്നു, എന്നിൽ വിശ്വസിക്കുന്നവൻ മരിച്ചാലും ജീവിക്കും എന്നുള്ളതായ ആശ്വാസവാക്ക് ഞങ്ങളുടെ കർണപുടങ്ങളിൽ ഇന്ന് ആഞ്ഞടിച്ച് മാറ്റലിക്കൊള്ളുമ്പോൾ, ദുഃഖിതരായിരിക്കുന്ന പ്രയാസത്തിലിരിക്കുന്ന ഞങ്ങളെ ഏവരെയും ആശ്വസിപ്പിക്കാൻ തക്കവണ്ണം ഈ വചനം ഞങ്ങളെ സഹായിച്ചുകൊണ്ടിരിക്കുന്ന കൃപയ്ക്കായിട്ട് നന്ദിയോടെ സ്തോത്രം. പ്രിയദാസൻ്റെ ജനനം മുതൽ ഈ സമയം വരെയും എൻ്റെ കർത്താവിൻ്റെ കരങ്ങളിലായിരിക്കാൻ സഹായിച്ചു. പറഞ്ഞു തീരാത്ത നന്മകളെ കൊണ്ട് നിറച്ചു. മക്കളെയും കൊച്ചുമക്കളെയും ഒക്കെ കാണുവാനുള്ളതായ സൗഭാഗ്യം അവിടുന്ന് കൊടുത്ത കൃപയ്ക്കായിട്ട് നന്ദിയോടെ സ്തോത്രം. കഴിഞ്ഞ ദിവസം കർത്താവേ, അങ്ങ് അവിടുത്തെ മകനെ അവിടുത്തെ സന്നിധിയിലേക്ക് വിളിച്ചിരിക്കുന്ന കൃപയ്ക്കായിട്ട് നന്ദിയോടെ സ്തോത്രം. ഞങ്ങൾ പ്രത്യാശയോടുകൂടെ എൻ്റെ കർത്താവിൻ്റെ വരവ് വരെയും അവിശ്വസ്ത പാലിച്ച് ജീവിപ്പാൻ നമ്മുടെ സഹായിക്കണമേ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. കടന്നു വന്നിരിക്കുന്ന എല്ലാവരെയും അവിടുത്തെ കരങ്ങളിൽ തന്ന് പ്രാർത്ഥിക്കുകയാണ്. ശുശ്രൂഷിക്കുവാൻ കടന്നു വന്നിരിക്കുന്നതായ കർത്തൃദാസന്മാർക്ക് വേണ്ടി നന്ദിയോടെ സ്തോത്രം. പ്രിയദാസൻ്റെ കുഞ്ഞുങ്ങൾക്കായിട്ട് പ്രത്യേകം പ്രാർത്ഥിക്കുന്നു കർത്താവേ. റോസിയെയും കുടുംബത്തെ ഓർത്ത് പ്രാർത്ഥിക്കുന്നു. വളരെ ദുഃഖത്തിലാണ് കർത്താവേ, ആശ്വസിപ്പിക്കണമെന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. കവിതയും കുടുംബത്തെ ഓർത്ത് പ്രാർത്ഥിക്കുന്നു. തമ്പിയെയും കുടുംബത്തെ ഓർത്ത് പ്രാർത്ഥിക്കുന്നു. പൊന്നാച്ചനെയും കുടുംബത്തെ ഓർത്ത് പ്രാർത്ഥിക്കുന്നു കർത്താവേ. അവർക്കൊക്കെയും നിരദാസനെ അതിൻ്റെ മകനെ ശുശ്രൂഷിപ്പാൻ തക്കവണ്ണം അവിടുന്ന് കൊടുത്തതായ സന്മനസ്സിനായിട്ട് നന്ദിയോടെ സ്തോത്രം. പ്രിയ സാറിൻ്റെ സഹോദരന്മാർക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുന്നു. സഹോദരിമാർക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുന്നു കർത്താവേ. എല്ലാവരെയും അവിടുത്തെ വചനത്താൽ ആശ്വസിപ്പിക്കണമേ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. കർത്താവ് തന്നു, കർത്താവ് എടുത്തു, കർത്താവിൻ്റെ നാമം മഹത്വപ്പെടട്ടെ എന്ന് ഇയ്യോബ് പറഞ്ഞതുപോലെ അടിയങ്ങൾക്ക് പറയുവാൻ തക്കവണ്ണം നമ്മോട് സഹായിച്ച കൃപയ്ക്കായിട്ട് നന്ദിയോടെ സ്തോത്രം. ഒരു നല്ല യാത്രയായി ഇപ്പം നീ അവിടുന്ന് കൊടുക്കണമേ കർത്താവേ. അനുഗ്രഹത്തോടെ കർത്താവേ, സങ്കടത്തോടെ കർത്താവേ, ഞങ്ങൾക്ക് ഈ സമയത്ത് എൻ്റെ മകനെ യാത്രയായി പോകാൻ അവിടുന്ന് സഹായിക്കണമേ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. ഇവിടെ നടക്കുന്ന എല്ലാ ശുശ്രൂഷയിലും അതേ തിരുസാന്നിധ്യം നിറഞ്ഞു നിൽക്കണമെന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. ചോദിച്ചാൽ അധികമായ നന്മകളെ കൊണ്ട് നിറയ്ക്കണമേ, അന്ത്യത്തോളം വഴി നിർത്തണമേ. എല്ലാറ്റിനുപരിയായിട്ട് കർത്താവ് തൻ ഗംഭീരനാഥത്തോടും പ്രധാന ദൂതൻ്റെ ശബ്ദത്തോടും കാഹളനാഥത്തോടും കൂടെ സ്വർഗ്ഗത്തിൽ ഇറങ്ങി വരുമ്പോൾ, പ്രൈസ് ദി ലോർഡ്, ഹല്ലേലൂയ, ഇവനത്രേ ഞങ്ങളുടെ പ്രിയപുത്രൻ, ഇവനായിട്ടത്രേ ഞങ്ങൾ കാത്തിരുന്ന് പറഞ്ഞുകൊണ്ട് ആ നിത്യമായ സന്തോഷത്തിൽ ഞങ്ങൾക്ക് എല്ലാവർക്കും പങ്കുചേരുന്ന ആ അവസരത്തിൽ പ്രിയദാസനെ കാണുവാൻ ഇടയാക്കണമെന്ന്
അടിയൽ കാഴ്ചയും വെച്ച യേശുവിൻ്റെ വിലയേറിയ ധനനാമത്തിൽ താഴ്മയാചിക്കുന്നു. കൃപയോട് കേൾക്കണം സ്വർഗസ്ഥ പിതാവേ. ആമേൻ. പ്രൈസ് ദി ലോർഡ്. போதகர் சுகுமார் அவர்கள் எனக்கு மிகுந்த ஒரு பிரியமுள்ள ஒரு போதகர். நான் வரும்போதெல்லாம், தம்பி ஒரு பாடல் பாடாமல் நீங்கள் போகக்கூடாது என்று சொல்வார்கள். ஒரு கம்பீரமான ஒரு போதகர். நிச்சயமாகவே அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த நாளிலே மிக அருமையான ஒரு தகப்பனை அவர்கள் இழக்க கொடுத்தாலும் ஆண்டவர் ஒரு நாள் தேற்றுவார் என்ற ஒரு நம்பிக்கை, அவர் கொண்டு வருவார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு எப்பொழுதும் உண்டு. நான் போதகனாக இருக்கிறபடியால் அநேக ஃபியூனரல் சர்வீஸ் நடத்தியிருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் சீக்கிரமாக பார்க்கிறவர்கள் பாருங்கள் என்று சொல்லி வேக வேகமாக முடிப்பேன். ஒரு நாள் எனக்கும் ஒரு சந்தர்ப்பம் வந்தது. என்னுடைய தாயாரையும் தகப்பனாரையும் இழக்கும்போது அது எவ்வளவு வேதனை, எவ்வளவு வலி உண்டு. அந்த பிரிவை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி துக்கம், துயரம் என்ன என்பதை ஒரு நாள் நானும் அறிந்திருந்தேன். அதன் பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு அமைதி, சீக்கிரமாக பரலோகம் வரப்போகிறது, அவர்களை சந்திப்போம் என்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளாக மிகவும் ஆழமாக வேரூன்றி அது வளரும். போதகருக்கு அநேக பாடல்கள், பிடித்த பாடல்கள் உண்டு. அதில் ஒரு பாடலை அவருடைய மகன் சொல்லி இந்த பாடலை நான் பாடுகின்றேன். அன்பே 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 ஆருயிருவே, ஆனந்தம் ஆனந்தமே, அன்பே ஆனந்தமே. ஒரு நாளும் தயை கண்டேன் ஐயா, அந்நாள் என்னை வெறுத்தேன் ஐயா. ஒரு நாளும் தயை கண்டேன் ஐயா, அந்நாள் என்னை வெறுத்தேன் ஐயா. உந்தையை பெரிதையா என் மேல், உந்தையை பெரிதையா, உந்தையை பெரிதையா என் மேல், உந்தையை பெரிதையா. அன்பே அன்பே
I am here to read the life sketch of Pastor V R SUKUMAR. There is a small correction there. Though some may call Sukumaran, his name is Pastor V R SUKUMAR. Pastor V R SUKUMAR was born in Sidapal, Nagarkoil on May 29, 1951, the third child of Mr. RATHINAM and Mrs. Muthammal. He had 6 brothers and 3 sisters. In his early life, he became an earnest and devoted member of the Salvation Army Church, laboring for the conversion of sinners and to build up the cause of God. Although a Salvation Army member at that time, he began observing the seventh-day Sabbath and learning more truth from his uncle, Pastor V.P. Muthaya, who mentored and taught the Adventist truth. Later, he attended a meeting conducted by Mr. Asirvadam, father of Pastor Dasan, and was baptized following the meetings. He later inspired his father, mother, sisters, brothers to accept the Adventist truth, as well as in 1958. During this time, he had the joy of seeing his sibling, 8 in number, all converted and gathered into the fold of Christ. He completed his early education at ED Memorial School. He was mischievous, studious, playful, and rough like most young boys. But he also had an unusual proclivity toward spiritual things, and later went on to complete his bachelor degree at Spicer Memorial College. During his college years, he was actively involved in evangelistic campaigns and went to door distributing flyers in Pune and Mumbai regions. Upon his graduation from Spicer Memorial College in 1975, the South Tamil Conference called him for his ministry. His first assignment was an intern with senior pastor for an evangelistic meetings and to be a colporteur in Bangalore, Chennai, and Narsapur. Most important though, at Spicer Memorial College, he met the love of his life, Miss Ponnamma Gabriel, the youngest daughter of Pastor Gabriel from Kerala, and the two were wed on May 30th, 1974 at the Seventh-day Adventist Church in Kaudiyar, Kerala. God gifted them with 4 children, Susan Rose, Kavita Elizabeth, Philip Rathan, and Ponachan. His first pastoral assignment came a few months later, and the couple began pastoring in Chengalpattu. The next year, Pastor V R SUKUMAR and Mrs. Ponnamma Gabriel were transferred to Kottagiri, where he was to be ministerial intern under Dr. Selvaraj Muthaya. There they had their first child, Susan Rose. From 1978, Pastor V R SUKUMAR pastored the Seventh-day Adventist Church, Hubli, Karnataka. In 1979, he began what is perhaps his most significant pastorate at the James Memorial School of the Seventh-day Adventist Church as a dean of the school in Prakasapuram. Already, Pastor V R SUKUMAR had established a reputation as a superlative evangelist and dean, and then in summer 1982 was promoted to be the principal in Sri Vaikundam and pastor of Adinathapuram churches. A tragic death of his wife Ponnamma in 1982 was a turning point in his life.
In 1983, he was called to serve in E.D. Thomas Memorial School, Tanjavur, as a pastor. He married Mrs. Thangamma to support his pastoral ministry. He again was called to pastorate in Chittod as a school principal and pastor of 5 churches, the administrator of Reach Boarding School in 1985. Later, he moved to Puliyangudi as a school principal and church pastor, and also in Sankarangoil 1991. And eventually, he was ordained as the minister of the gospel. He pursued further for master degree in history of religion from Mysore University, Karnataka, and masters in religion from Andrews University, USA in Spicer College. In 1994, he was promoted to be the regional director of North Karnataka section, Bidar. In his time at the helm, many people were brought to Christ, established many churches significantly, submitted to the proposal to establish the theology seminary and to upgrade the North Karnataka region to the North Karnataka section. During the unprecedented years of soul winning in regions, he received many honors from the denomination and also from the other organizations. Later, his wife was paralyzed, which hindered his dynamic leadership, and his health seems to be hopelessly impaired. He then moved to Bangalore to work as a principal of PU College, HAL, and church pastor of Central Tamil Church. God lifted him for an important ministry to be the president of Bangalore Metro Conference of SDA. He was selected to attend General Conference meetings in 2010. Then he continued to work as a union evangelist till his retirement. He conducted successful 10 meetings, both in cities in which he pastored and a guest evangelist in other conferences. Pastor Sukumar dedicated much of his service to the Southern Asia Division of Seventh-day Adventist. He was God-fearing and a sacrificial father, always sincere, loving, caring counselor, and marriage registrar. A consummate preacher and a leader among legendary evangelists who brought many souls to Christ. He was a renowned evangelist, innovator, and trainer of hundreds of ministers in evangelism in Bangalore Metro Conference, in South Central India Union of SDA, and above all, he was beloved father figure to the members and the ministers in the Karnataka field and Tamil Nadu field. After a short period of illness and armed with the blessed hope of resurrection in the golden morning, he breathed his last on September 19, 2017 at 8:10 a.m. in the Seventh-day Adventist Hospital, Bangalore. He leaves behind his daughters, Susan Rose Matthew, Kavida Ramesh, 2 sons, Pastor Philip Ratan Sukumar, Ponnachan Sukumar, 2 son-in-laws, Matthew Varghese, Ramesh Gurusamy, 2 daughter-in-laws, Jasmine Philip, Dina Ponnachan, 6 grandchildren, Kevin Sanju, Kenneth Bebu, Preslin, Jonathan, Jonah, Joey, a host of family members and friends, and souls won for the kingdom here and around the world. May the Lord bless the children and the family members with the blessed hope.
சிறப்பு பாடலை திருமதி அன்பு அவர்கள். John chapter 16 verse 22 says, "And ye now therefore have sorrow, but I will see you again, and your heart shall rejoice, and your joy no man taketh away from you." You and I are assured of the sure sunrise tomorrow. When I shall come to the end of my way, when I shall rest at the close of life's day, when welcome home I shall hear Jesus say, "Oh, that will be sunrise for me, sunrise tomorrow, sunrise tomorrow, sunrise in glory is waiting for me, sunrise tomorrow, sunrise tomorrow, sunrise with Jesus for eternity. When in His beauty I see the great King, join with the ransom His praises to sing. When I shall join them my tribute to bring, oh, that will be sunrise for me, sunrise tomorrow, sunrise tomorrow, sunrise in glory is waiting for me, sunrise tomorrow, sunrise tomorrow, sunrise with Jesus for eternity. When life is over and daylight is past, in heaven's harbor my anchor is cast. When I see Jesus, my Savior at last, oh, that will be sunrise for me, sunrise tomorrow, sunrise tomorrow, sunrise in glory is waiting for me, sunrise tomorrow, sunrise tomorrow, sunrise with Jesus for eternity. எங்கள் சகோதரன் உடன் ஊழியக்காரர் போதகர் சுகுமார் மரணத்தினால் பாதிக்கப்பட்ட அவருடைய குமாரர்கள் குமாரத்திகள்
மருமகன்கள், மருமகள்கள், பேரன்கள், பேத்திகள், குடும்ப அங்கத்தினர்கள், திருச்சபையின் அங்கத்தினர்கள், உறவினர்கள், ஊழியக்காரர்கள், உங்கள் யாவருக்கும் தேவன் ஆறுதலையும் தேர்தலையும் இன்றும் என்றும் தருவாராக. போதகர் சுகுமார் அன்பானவர், நல்ல மனிதர், நல்ல ஊழியக்காரர், சிரித்தபடி எப்பவுமே பேசுகிறவர். கடந்த 66 வருடத்துக்கு மேலாக ஆண்டவர் அவரை இந்த பூமியில் வாழத்தக்கதாக, ஜீவிக்கத்தக்கதாக, தொண்டு செய்யத்தக்கதாக ஏற்படுத்தி அநேக திருச்சபை பிள்ளைகளுக்கும் அநேகருக்கும் குடும்ப அங்கத்தினர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக வைத்திருந்தார். பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அவர் தாயாக, தந்தையாக, எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருந்தார். சகோதர சகோதரிகளுக்கு ஆசீர்வாதமாக, திருச்சபையின் வளர்ச்சிக்கு அதிக பாடுபட்டவர், திருச்சபையின் அங்கத்தினர்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தவர், சபை போதகராக, பள்ளியின் முதல்வராக, சபையின் தலைவராக இருந்து இந்த திருச்சபையின் வளர்ச்சிக்கு மிகவும் பாடுபட்டவர்கள். ஆகவே திருச்சபையின் சார்பாக, on behalf of our Seventh Adventist Church, I like to thank him for his dedication in the cause of God. அவர் செய்த தொண்டுக்காக இந்த திருச்சபை ஸ்தாபனம் மிகவும் நன்றி கடமைப்பட்டிருக்கிறது. அடக்க ஆராதனை என்று சொல்வதை பார்க்கிறோம். இதை ஒரு தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸ் என்று நாம் சொல்லலாம். Such a wonderful man God has given to this church. He was a great instrument in establishing a number of churches. அநேக திருச்சபைகள் தோன்றுவதற்கு, அநேக திருச்சபையின் அங்கத்தினர்கள் திருச்சபையிலே சேர்வதற்கு மூல காரணகர்த்தராக காணப்பட்டவர். நான் தலைவராக இருந்த நாட்களில் அவர் இங்கு மெட்ரோவில் கான்ஃபரன்ஸ் தலைவராக காணப்பட்டார். பீதாரில் தலைவராக இருந்தார். அநேக ஊழியங்களை அவர் எடுத்து நடத்தியிருக்கிறார். ஆகவே நல்ல ஊழியக்காரர், பேசுவதற்கு பலருக்கு இனிமையானவர். ஆகவே இந்த நாளில் இதை ஒரு நன்றியுள்ள ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு நாளாக நாம் எண்ணி இந்த ஆராதனையில் கலந்து கொள்வோம். மரணம் என்று சொல்லும்போது வேதம் சொல்லுகிறது அது ஒரு தற்காலிகமானது. இட் இஸ் எ டெம்பரரி திங். அவர் நித்திரை செய்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த வேதாகமம் திரும்ப திரும்ப மரணத்தை குறித்து பேசும்போது அது ஒரு ஆழ்ந்த நித்திரை செய்கிற மனுஷன் நிச்சயமாக ஒரு நாளில் எழும்புவான். இங்கே யோபு பக்தன் எழுதுகிறார் இவ்விதமாக, 14வது அதிகாரம் 10வது வசனம் யோபு புத்தகத்தில், மனுஷனோவென்றால் செத்தபின் ஒளிந்து போகிறான், மனுபுத்திரன் ஜீவித்து போனபின் அவன் எங்கே? 12வது வசனம் விதமாக சொல்கிறது, மனுஷன் படுத்து கிடக்கிறான், man layeth down, அவன் படுத்து கிடக்கிறான், and riseth not till the, அவன் மறுபடியும் எழும்புவது ஒரு நாளில் நடைபெறும் என்று, till the heavens no more, அவன்
என்றைக்கு எழும்புவான் நித்திரையை விட்டு என்று சொல்லும்போது, வானம் பூமி என்று ஒளிகிறதோ அந்த நாளிலே அந்த மனுஷன் எழும்புவான். மனுஷன் படுத்து கிடக்கிறான், வானங்கள் ஒளிந்து போகும் அளவும் அவன் எழுந்திருக்கிறதும் இல்லை, நித்திரை தெளிந்து விழிக்கிறதும் இல்லை. பிரசங்கி 9வது அதிகாரம் 5வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, அவர்கள் ஒன்றும் அறியார்கள், அவர்களுடைய பெயர் முதலாக மறக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே வானம் பூமி ஒளிந்து போகும் அளவும் மனுஷன் படுத்து கிடக்கிறான். ஒரு நாள் வரும், அந்த நாளில் மனுஷன் எழும்புவான். அந்த நாள் வானம் பூமி ஒளிந்து போகும் நாள். அந்த நாள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகையின் நாள். ஆகவே நித்திரையில் இருக்கிற ஒரு மனுஷனுக்காக நாம் அழுது புலம்ப வேண்டிய அவசியமில்லை. யோவான் 14வது அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. Let not your heart be troubled. Believe in him. அவரை நம்புங்கள், அவரை விசுவாசியுங்கள் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஆகவே இந்த நாளிலே அன்பான சகோதரர் படுத்து கிடக்கிறார். அவர் மாத்திரமல்ல, கிறிஸ்துக்குள்ளாக வாழ்ந்த அனைத்து மக்களும், மரித்த அனைவரும் படுத்திருக்கிறார்கள். Dead are asleep and unconscious. அவர்கள் படுத்திருக்கிறார்கள், ஒன்றும் அறியார்கள். எக்கால சத்தம் துவனிக்கும். தெசலோனிக்க பரிசுத்த பவுல் எழுதுகிறாரு, தெசலோனிக்க திருச்சபைக்கு எழுதும்போது, எக்கால சத்தம் துவனிக்கும், அந்த நாளிலே மரித்தோர் உயிரோடு எழும்புவார்கள். அந்த எக்காலம் எப்பொழுது துவனிக்கும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரும்போது. வெளிப்படுத்தல் புத்தகம் சொல்லுகிறது விதமாக 6வது அதிகாரத்தில், வானங்கள் சுருட்டப்பட்ட புத்தகம் போலாயிற்று, மலைகள் குன்றுகள் காணப்படாமல் போயின. அந்த நாளை சைப்பவன் யார்? அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகை நாள். ஆகவே இந்த நாளிலே அன்பு சகோதரர் படுத்திருக்கிறார்கள். ஏன் மனுஷனுக்கு மரணம் வருகிறது? ஏன் மனுஷன் மரணம் அடைய வேண்டும்? பொதுவாக எல்லாரும் சொல்லுவது, இது ஒரு இயற்கை நியதி, பிறந்த மனுஷன் மரிக்க வேண்டும் என்று. ஆனால் வேதம் என்ன சொல்லுறது தெரியுமா? ரோமர் புத்தகத்தில் 5வது அதிகாரத்தில் இவ்விதமாக ஆண்டவர் அப்படியே பிள்ளைகளாகிய நமக்கு எழுதுகிறாரு. 5வது அதிகாரத்தில் 12வது வசனத்தில் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும், ஒரே மனுஷனாலே பாவமும், பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது. ஒரே மனுஷனாலே பாவமும், பாவத்தினால மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது. இந்த மரணத்தை வந்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தில் 17வது வசனத்திலே வாசிக்கிறேன், ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே, இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஒருவனால பாவம், பாவத்தினால மரணம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாவத்தை வென்றார். மரித்த அவருடைய பிள்ளைகள் மறுபடியும் ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. தற்காலிகமாக ஆழ்ந்த நித்திரையில் இருக்கிறார். யோவான் 11வது அதிகாரத்தில் விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, இங்கே
இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டிற்கு சென்ற ஒரு சம்பவம். லாசர்வை குறித்து வேதத்தில் வாசிக்கிறான். மரியாள், மார்த்தாள், அவளுக்கு இருந்த சகோதரன் லாசரு. இங்கே 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த சகோதரிகள் அவர் வந்த மாத்திரத்தில், நீர் இங்கே இருந்திருந்தா எங்களுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான். 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் சொல்லிய பின்பு அவளை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்து இருக்கிறான். இங்கே வேதம் தெள்ள தெளிவாக சொல்லுகிறது அவன் மரித்து போனான். இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, லாசரு நித்திரை அடைந்து இருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன். 14ஆம் வசனம் சொல்லுகிறது, 13ஆவது வசனம், இயேசுவான அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார். அவர்களோ நித்திரை செய்து இளைப்பாறுகிறதை குறித்து சொன்னார் என்று எண்ணிக்கொண்டார்கள். அப்பொழுது இயேசு அவளை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாக சொன்னார். ஆகவே மரணம் தற்காலிகமானது. ஆழ்ந்த நித்திரையில் சகோதரர் இருக்கிறாரு. இந்த ஆழ்ந்த நித்திரை இதிலிருந்து எழுவார் அவருடைய சத்தத்தை கேட்கும்போது. இங்கே தெசலோனிக்கே திருச்சபைக்கு ஆண்டவர் எழுதும்போது, ஆண்டோடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், இங்கே தெசலோனிக்கே திருச்சபையின் பிள்ளைகள் இந்த மரணத்தினால பாதிக்கப்பட்ட குடும்பம் அல்லது உறவினர்கள் ரொம்ப அழுதார்கள், அழுது புலம்பினார்கள். இனிமே ஒன்றுமே இல்லை என்று எழுதுகிறாங்க. ஆகவே தான் ஆண்டவர் இதை அவர்களுக்கு எழுதுகிறாரு. என்ன எழுதுகிறார் என்றால், அன்றியும் சகோதரரே, தெசலோனிக்கே திருச்சபைக்கு பார்த்த பவுல் எழுதுகிறாரு, சகோதரரே, நித்திரை அடைந்தவள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கை அற்றவளான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும், அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஒருவேளை இன்று ஆண்டு வந்தால் என்ன நடக்கும்? மரித்தவங்க உயிரோடு எழும்புவாங்க, உயிரோடு இருக்கவங்க மறுரூபமாக்கப்படுவார்கள். இதுதான் பரிசுத்த வேதம் சொல்கிற காரியம். உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்வந்து போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். கவலை கொள்ள வேண்டிய ஒரு சம்பவம் அல்ல. சார் முன்னால் போயிருக்கிறாரு. நம்ம எல்லாம் we all are going to follow him one day or another. ஆனால் ஒரே ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவருக்குள்ளாக வாழ்வது மிக அவசியம். ஆண்டவர் இல்லாமல் வாழ்ந்தால் என்ன நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. மரித்தோரை பூமி புறப்பட பண்ணும். ஏசாயா தீர்க்கதரிசி அவருடைய புத்தகத்தில் எழுதுகிறாரு, மரித்தோரை பூமி புறப்பட பண்ணும். ஒரு நாள் வரும், மரித்த அனைத்து பிள்ளைகளும் உயிரோடு எழும்புவார்கள். அந்த மறுரூபமாக்கப்படுவதற்கும் ஒருவேளை மறித்திருந்தால் நாம் உயிரோடு எழுப்பப்படுவதற்கும் முக்கியமான ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கை. ஒரே ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அது இப்பொழுது நாம் வாழ்கிற வாழ்க்கை தான். சரியாக வாழ்ந்தால், ஆண்டவருக்குள் வாழ்ந்தால், ஆண்டவரோடு வாழ்ந்தால், அவர் வரும்போது உயிரோடு எழுப்பப்படுவோம், மறுரூபமாக்கப்படுவோம். அல்லது அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, மற்ற வீட்டுக்கு போங்க, போய் பாருங்க, ஒவ்வொரு மனுஷனுடைய முடிவை அங்கே நீங்கள் பார்க்கலாம். இன்று அவருக்கு, நாளைக்கு நமக்கு.
ஆனால் முக்கியம் என்ன, பரலோக ராஜ்யத்தில் காணப்படுவோமா, நமக்கு அன்பான பிள்ளைகளை மறுபடியும் பார்ப்போமா என்ற ஒரு முக்கியமான காரியம் தான் நம்ம அறிந்திருக்க வேண்டிய காரியம். ஒரே ஒரு வாழ்க்கை, பிற்கால வாழ்க்கை. இன்றைக்கு நீங்கள் எப்படி வாழ்கிறீங்களோ அதனுடைய அடிப்படையில் தான் அமைக்கப்பட இருக்கிறது. இன்றைக்கு எப்படி வாழ்கிறீங்களோ. ஆகவே கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் முதலாம் உயிர்த்தெழுதற்கு பங்கு உள்ளவர்களாக காணப்படுவார் என்று வெளிப்படுத்தலாம் வாசிக்கிறோம். முதலாம் உயிர்த்தெழுதல், மறுரூபமாக்கப்படுதல், இதெல்லாம் ஆண்டவருக்குள்ளே வாழ்கிற பிள்ளைகளுக்கு தான் கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம். ஆண்டவர் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கையை குறித்து நான் பேச விரும்பலை. ஆகவே அன்பான சகோதரர் தங்களுடைய ஓட்டத்தை முடித்தார். பரிசுத்த பவுல் கூறிய போல, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாவதில் விரும்பும் அனைவருக்கும் அவர் நீதியின் கிரீடத்தை தர இருக்கிறார். எல்லாருக்கும் கிரீடம், ஜீவ கிரீடம் எல்லாருக்கும் அவர் கொடுக்குறாரு. அதான் உலக பிரகாரமான காரியங்கள். அங்கே ஓடுறவங்களுக்கு ஒரு ஆளுக்கு தான் கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு பரிசு. ஆனால் பரலோக வாழ்க்கையை நோக்கி ஓடுகிறவர்களுக்கு எல்லாருக்கும் கிரீடம் அந்நாளிலே அவர் ஆண்டவர் தருவார். அன்பான சார் ஓடிட்டார், நல்லபடியாக ஓடி இருக்கிறாரு, நமக்கு மாதிரியாக ஓடி இருக்கிறாரு. நாமும் நல்ல ஓட்டத்தை ஓடுவோம். எவ்வளோ நாட்கள் இருந்தாலும் ஆண்டவருக்குள்ளாக வாழ்வது தான் மிக முக்கியமான ஒரு காரியம். தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு, ஒரு நாள் வரும், எக்காலம் வரைக்கும் ஆண்டோடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார். அவர்கள் பாக்கியவான்கள். இரண்டாம் மரணத்தில் அவர்களுக்கு பங்கு இல்லை என்று சொல்லப்பட்டது. இரண்டாம் மரணம் பாவத்தில் வாழ்கிற பிள்ளைகளுக்கு, இரண்டாம் உயிர்த்தெழுதல் பாவத்தில் வாழ்கிற பிள்ளைகளுக்கு. ஆகவே அதிகமாக இந்த நாளில் நான் சொல்ல விரும்பவில்லை. இங்கே இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். யோவான் எழுதின சுவிசேஷத்தை 5வது அதிகாரம் 28வது வசனத்தில் யோவான் எழுதுகிறாரு, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனெனில் பிரேத குழியில் உள்ள அனைவரும் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். மார்வல் நாட் அட் திஸ், marvel not at this, for the hour is coming in which all that are in the graves shall hear his voice. அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். ஆகவே இந்த நாளில் நான் சொல்ல விரும்புவது ஒரே ஒரு காரியம், வாழ்க்கை கொஞ்ச நாட்கள், அது நித்திரைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிற மரித்தவங்களுக்கு. ஆனால் டு பி வித் ஜீசஸ் இஸ் பெர்மனன்ட் ஃபார் எவர் அண்ட் எவர். ஆண்டவரோடு இருப்பது நித்திய காலம். அந்த வாழ்க்கைக்கென்று நம்மை ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவர் இந்த அன்பான ஊழியக்காரர் மூலமாக செய்த அனைத்து காரியங்களுக்காக தேவனுக்கு நன்றி ஏறெடுப்போம். நாமும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடத்தக்கதாக நமக்கு கிருபை செய்வாராக. நல்ல ஒரு போராட்டத்தை போராடி விசுவாசத்தை காத்துக்கொண்டு ஓட்டத்தை முடித்து நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தற்காலிகமாக துயில் கொண்டிருக்கிற ஒரு நல்ல தகப்பன், நல்ல ஒரு தாத்தா, நல்ல ஒரு வார்டன், விடுதி காப்பாளர்,
நல்ல ஒரு ஆசிரியர், நல்ல ஒரு போதகர், நல்ல ஒரு சகோதரர், நல்ல ஒரு நண்பன், நல்ல ஒரு தலைவன், நல்ல ஒரு ஆலோசகர், எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு நல்ல மனிதன் இந்த நாளிலே உறங்கிக் கொண்டிருக்கிறார். இது எல்லாமே உண்மை. இன்றைக்கி எல்லாருக்கும் வந்திருக்கிறோம்னா ஏதாவது ஒரு வகையிலே அவர் நம்மை பாதித்திருக்கிறார். தகப்பனாகவோ, தாத்தாவாகவோ, போதகனாகவோ, ஆலோசகராகவோ, அல்லது தலைவராகவோ, ஆசிரியராகவோ, வார்டனாகவோ. அவர் 4 குழந்தைகளுக்கு மாத்திரம் தகப்பன் அல்ல. தகப்பன் ஸ்தானத்திலே இங்கே எத்தனையோ குழந்தைகள் இருக்கிறீர்கள். உங்களுக்கு தகப்பன் ஸ்தானத்திலே இங்கே எத்தனையோ குழந்தைகள் இருக்கிறீர்கள் எனக்கு தெரியும். எனக்கு ஒரு நல்ல ஆலோசகர், சகோதரர், நண்பராக இருக்கிறார், ஊழியராக இருக்கிறார். பேசிக்கிட்டே இருக்கலாம். 30 ஆண்டு பழக்கம். 1997 முதல் முறையாக VR சுகுமார் என்ற ஒரு நபரை சந்தித்தது கன்னிங்காம் ரோட் பழைய அந்த ஆஃபீஸில். கடைசியாக நான் அவரோடு கலந்தாலோசித்தது 2017 மே மாதம் நினைக்கிறேன். வேலூரில் நானும் போதகர் சிறுலை அவர்களும் அண்ணன் சாமில்தாசன் அவர்களும் போதகமாக சேர்ந்து எடுத்துக்கொண்ட அந்த பாட்டோ கடைசியாக பேசியது. 30 ஆண்டிலே அவருடன் நான் இடைப்பட்டு, அவரின் வாழ்க்கையில் இடைப்பட்டு, ஊழியத்தில் இடைப்பட்ட காரியங்களை பேசணும்னா 3 மணி நேரம் எனக்கு வேணும். 3 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும். வாழ்க்கை சரித்திரத்தை வாசித்தோம். அருமையான போதகர் அவர்கள் வேதத்தின் அடிப்படையில் கொடுத்தார்கள். இந்த நேரத்திலே மற்றவர்களைப் போல, அஞ்ஞானிகளைப் போல துக்கித்து அல்ல, துக்கம் கொண்டாடிக்கு நாம் கூடவில்லை. அருமையான குடும்ப நபர்களே, ஊழியர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, ஏனென்றால் இந்த அழைப்புதலில் நான் பார்த்தவுடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். We are not here to grieve the death of a great person, but we are here to celebrate the life of a greatest smile ever loving and smiling person called V R சுகுமார். இந்த நேரத்தில் நாம் துக்கித்தல்ல, கலிகூற நாம் காத்திருக்கிறோம். மற்றவர்களைப் போலல்ல. அவர் விட்டு சென்ற இன்று பாஸ்டர் சுகுமார், நாளை நாம். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை என்று சொல்வார்கள். அவர் விட்டு சென்ற நல்ல காரியங்களை நாம் எடுத்துக்கொள்வோம். தமிழகத்திலே ஏறக்குறைய 20 ஆண்டுகள் ஊழியம், கர்நாடகாவிலே ஏறக்குறைய 22 ஆண்டுகள் ஊழியம். என்னவென்று சொல்வது? வரப்போகிறார்கள், சொல்லப்போகிறார்கள். தமிழகத்தின் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு போதர் ஐயா இருக்கிறார்கள், போதர் அன்புரசு அவர்கள் இருக்கிறார்கள், என்னுடைய தமிழகத்திலிருந்து பலர் வந்திருக்கிறோம். தமிழகத்தின் சார்பாக இரங்கல்களை சொல்ல அல்ல, அருமையான குடும்ப நபர்களுக்கு ஆறுதலை சொல்ல காத்திருக்கிறோம். கர்நாடகா பகுதியில் இந்த திருச்சபையில் அடியேன் அவருடனாக சேர்ந்து செய்த ஊழியத்தை யாரும் மறக்க முடியாது. இன்றைக்கி திருச்சபை இவ்வாறாக இருப்பதற்கு காரணம் இந்த சென்ட்ரிங் போடும்போது அவர் சின்ன குழந்தை ஏறி இதெல்லாம் போடுவார். அதெல்லாம் சொல்ல மறக்க முடியலை. நானும் போதர் சிறுலை அவர்களும் ஊழியர் செய்தபோது எங்களுக்கு பெரிய ஆலோசகர் சிறில் கால் பாஸ்டர் சுகுமாரன் தான் கூப்பிடுவார். நாங்கள் எடுக்கிற முடிவுகளில் திருத்தி விட்டு பல காரியங்களை செய்த ஒரு மனிதர், ஊழியர் துகில் கொண்டிருக்கிறார். நான் சொல்லுகிறேன் குடும்ப நபர்களுக்கும் அனைவருக்கும், இன்று நாம் அவரை விதைக்கப் போவது இல்லை, புதைக்கப் போவது இல்லை, விதைக்கப் போகிறோம். அந்த செய்தியின் அடிப்படையில் குடும்ப நபர்கள் மாத்திரமல்ல, ஒவ்வொரு வகையிலும் அவருடைய இந்த தற்காலிக பிரிவு நம்மை தாக்கி இருக்கிறது. அந்த தாக்கம் எப்பொழுதும் நீடித்து நிற்கப் போவதில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சீக்கிரத்தில் வாரும். மோகனையா அப்படிங்கிற சத்தத்தை நான் வேகமாக கேட்கணும். இந்த மேடையில் நின்று அந்த கல்யாணத்தை முடித்துவிட்டு அந்த பாட்டு பாடுவார் பாருங்க. என் காலத்துக்கு இந்த பக்கம் போட்டுக்கிறார், ரூபன் மேலே இப்படி போட்டுக்கிட்டு மங்களம் செழிக்க கீருபை. அந்த பாட்டை யாரால் பாட முடியும்? மறக்க முடியுமா? இந்த திருச்சபையில் இருந்தபொழுது நாங்கள் செய்த ஊழியத்தின் பகுதியிலாக 10 கமாண்ட்மெண்ட்ஸ், எத்தனை பெரிய காரியங்கள் மறக்க முடியுமா? இன்றைக்கு ஒரு பீதார் அப்படிங்கிற ஒரு பகுதி அந்த ஊழியத்திலே உற்சாகமடைந்து உருப்படியாக விரிவாக்கம் அடைந்திருக்கிறது என்றால் இவர்தான் காரணம். ஐ டோன்ட் திங்க் நோபடி வில் டினை திஸ் ஃபேக்டர். பீதார் என்கிற ஒரு வறட்சியான பகுதியை வளர வைத்த ஒரு ஊழியர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சீக்கிரம் வாரும். எங்கள் ஐயா சுகுமாரை மாத்திரமல்ல, அன்பாக நாங்கள் இலக்கு கொடுத்த அனைவரையும் நாங்கள் காண வேண்டும். மோகனையா என்கிற சத்தத்தை கூப்பிட வேண்டும். கெவின், பிலிப்,
பொன்னச்சன், சூசன், கவிதா அப்படிங்கிற சத்தம் வேகமாக கேட்கணும். கேட்க வைப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சீக்கிரம் வாரும், எங்கள் ஐயாவை நேர்முகமாக கேட்கிற வாய்ப்பினை தாரும். கர்த்தர்தாமே குடும்ப நபர்களையும் அனைவரையும் ஆற்றி தேற்றுவாராக. ஆமேன். பாஸ்டர் வி ஆர் சுகுமாரன் 1982ஆம் ஆண்டு பழனிப்புரம் இதில் என்னுடைய தகப்பனார் பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது அவர்களை பார்ப்பதற்காக வந்தார்கள். பாஸ்டர் சுகுமாரன் அவர்களும் அவருடைய துணைவியார் பொன்னம்மா அவர்களுமாக அங்கு வந்திருந்தார்கள். அதான் முதல் முறையாக அவர்களை நான் பார்க்கிறேன். அதன் பிறகு 1989 வருஷம் எனக்கு திருமணமாகி நாங்கள் கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு நாங்கள் மாறுதலாக வந்தோம். என்னுடைய மனைவிக்கு இங்கு சித்தோடு ஸ்கூலில் வேலை போட்டிருந்தார்கள். இந்த கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து சித்தோடு வருவதற்கு ஒரு வழி பாதை ஏறக்குறைய 30 கிலோமீட்டர், 2 பஸ்ஸுகள் மாற வேண்டும். அப்பொழுது என்னுடைய மனைவி நிறை மாத கர்ப்பிணி. இந்த இவ்வளவு தூரம் பிரயாணம் சென்று போக முடியாது என்று சொல்லி என்னுடைய மனைவிடத்தில் நீ வேலைக்கு போக வேண்டாம், நீ வீட்டில் இரு என்று சொல்லிவிட்டேன். அந்த குறை நாட்கள் சென்றது. ஜூன் மாதம், ஆனால் அவர்களுக்கு அந்த பள்ளிக்கூடத்தில் என்னுடைய மனைவி சேர வேண்டும் என்று சொல்லி கடிதம் வந்தது. அந்த ஜூன் மாதம் பார்த்தார்கள். ஜூலை மாதம் வீடு தேடி வந்தார்கள். என்ன நீ வேலைக்கு சேரலையா என்று சொல்லி அவர்கள் கேட்டார்கள். எனக்கு அந்த அளவுக்கு அவர் மேலே அவ்வளவு அறிமுகம் எனக்கு கிடையாது. அப்போ நாங்கள் இந்த தூரத்தை குறித்து நாங்கள் சொன்னோம். அப்போ சொன்னாங்க, அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. என்னை பார்த்து சொன்னார்கள், உன்னுடைய மனைவி நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறபடினால் பிரயாணம் செய்வது கடினமாக இருந்துன்னு சொன்னால் நீ உன்னுடைய மனைவியோடு கூட தினமும் காலையில் வந்து மாலையில் திரும்பிப்போ, உன்னுடைய பிரயாண செலவை நான் தருகிறேன் என்று சொல்லி அந்த பிரயாண செலவை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இவ்விதமாக நாங்கள் அங்கு சென்றிருந்தோம். செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி பள்ளிக்கூடத்துக்கு சென்ற பொழுது என்னுடைய மனைவிக்கு பிரசவலி ஏற்பட்டது. அந்த கோபிக்கு திரும்பி நாங்கள் போக வேண்டும் என்று பிரயாசப்பட்ட பொழுது நீங்கள் போக முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். எந்த நேரத்தில் எதுவும் ஆகலாம். அப்பொழுது பாஸ்டர் சுகுமாரன் அந்த இடத்துல அன்னைக்கு அவள் ஊரில் இல்லை. எனக்கு யார் உதவி எனக்கு செய்வார்கள் என்று சொல்லி நான் தவித்து கொண்டிருந்த வேளையில் வேறு வழியில் அங்கே என்ன சொல்லி சொன்னாங்க இருந்தோம். சாயந்தரம் 6 மணிக்கு அந்த மருத்துவமனையில் அவர்கள் வந்தார்கள். என்னுடைய மூத்த மகன் சரியாக இரவு 2 மணிக்கு அவன் பிறந்தான். அதுவரையிலையும் அந்த இடத்தை விட்டு அவர்கள் நகண்டு செல்லவில்லை, எங்கள் கூடவே இருந்தார். கொஞ்ச நாளுக்கு சென்ற பொழுது என்னுடைய மகனை அவர்கள் மூத்த பேரன் என்று சொல்வார்கள். நாங்கள் சபைக்கு சென்றிருப்போம், முன் இருக்கையில் அமர்ந்திருப்போம். அந்த தெய்வீக ஆராதனையில் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருப்பார். அப்பொழுது இவன் அப்படியே தவழ்ந்து அந்த மேடைக்கு போன உடனே அவனை அப்படியே தோள் மேலே தூக்கி போட்டு வச்சுட்டு பிரசங்கம் பண்ணுவார்கள். அந்த 1991 வருஷம் 90வது வருஷம் அந்த டிசம்பர் மாதம் ஒரு ஸ்கூட்டர் வச்சுருந்தாங்க, ஒரு லாம்பிய ஸ்கூட்டர். அப்போ எனக்கு ஒரு சர்ச்சு நான் பார்க்க போனோம் அப்படின்றதுக்காக அவருடைய ஸ்கூட்டர் வாங்கி நான் என்னுடைய மனைவி போனோம். போயிட்டு திரும்பி வரும்போது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அவங்க இன்னொரு சர்ச்சுக்கு போகணும். அந்த 1ஆம் தேதி ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 91வது வருஷம் என்ன சொன்னால் பயங்கரமாக சத்தம் போட்டாங்க. என்னைய என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ, நான் என்னுடைய வேலைக்கு நான் போக வேண்டாமா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டாங்க. ஒரு நாள் என்ன அப்படி அவங்க கடிந்து என்று பேசுனதில்லை. அப்போ நான் சின்ன ரொம்ப உட்காந்து ரொம்ப வேதனைப்பட்டு அழுதுகிட்டே இருந்தேன். சாயந்தரம் வீட்டுக்கு வந்தாங்க. சரி வண்டியில் வா அப்படின்னாங்க. நேராக கொண்டு போய் ஒரு ஏஜென்சியில் போய் ஒரு வண்டியை வாங்கி தந்து இதை நீ வச்சிக்க ஊழியத்துக்கு என்று நினைச்சித்தார்கள்னு சொன்னார்கள். என்னுடைய பையனுக்கு 6-7 மாதங்கள் ஆகும் பொழுது ஒவ்வொரு நாளும் சாயந்தரம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அவங்க அந்த லாம்பி ஸ்கூட்டர் வச்சுருந்தாங்க. அந்த ஸ்கூட்டரில் அவனை பின்னாடி உட்கார வச்சு ஒரு ரவுண்ட் அடிப்பாங்க. அவன் சொல்லுவான், அந்த நாள் பழக்க போகும்போது அவருடைய வருகையை காத்துக்கிட்டு இருப்பான். என்ன சொல்லணும்னா, ட்ரூ தாத்தா வர்றாங்க அப்படிமா. ஏன்னா அந்த ஸ்கூட்டரில் அவர் ஓட்டிகிட்டு வர்றதுனால அவரை ட்ரூ தாத்தா அப்படின்னு சொல்லி பிறகு நாட்கள் சென்றது. அவர்கள் மாறுதலாகி போனார்கள், நாங்களும் மாறுதலாகி போனோம். இந்த வருடம் இடையில் நாங்கள் தொடர்பு வைத்திருந்தோம்.
மே மாதம் என்னுடைய மகனுக்கு மே மாதம் 29ஆம் தேதி திருமண ஏற்பாடுகளை நிகழ்த்தி விட்டு அவரிடத்தில் நான் சொன்னேன், உங்களுடைய பேரனுக்கு கல்யாணம், நீங்கள் தான் வந்து நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொன்னேன். இப்போ சொன்னாங்க, ராஜா, என்னால் வர முடியாத ஒரு சூழ்நிலை, உன்னுடைய மகனுடைய திருமணத்தை நல்லபடியாக நடத்து. நான் பின்னால் தான் தெரிந்து கொண்டேன், என்னுடைய மகனுடைய திருமணம் அவருடைய பிறந்த நாளில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நல்ல ஒரு மனிதர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரக்கூடிய அந்த நாளில் அவரை சந்திப்போம் என்ற அந்த நம்பிக்கை நம்மளோடு மட்டுமல்ல, அவருடைய பிள்ளைகள் அனைவரிடத்திலும் இருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். என்று சொன்னால், நம்மை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் கிறிஸ்துவனுடைய வருகை மிக 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 சமீபமாக இருக்கிறது. அவர் வரக்கூடிய அந்த நாளில் எங்களுக்கு பிரியமான சார் அவர்களை பார்ப்போம் என்ற நம்பிக்கை, விசுவாசம் இடத்துல காணப்படுகிறது. ஆண்டவர் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய பிள்ளைகளையும் சமாதானத்தில் ஆட்சி தேற்றி வழி நடத்துவாராக. அன்பு பிள்ளைகள் சூசன், கவிதா, பிலிப், பொன்னச்சன், என்ன சொல்வதென்று எனக்கு தெரியவில்லை. கர்த்தர் நல்லவர், நன்மையானதே நமக்கு செய்வார். வேதம் மரணத்தை குறித்து சொல்லும்போது அது நல்லது என்று சொல்லுகிறார். மரணம் நல்லது, பிறந்த நாளை காட்டிலும் மரண நாள் நல்லது. பிரசங்கி 7:1 சொல்கிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த மரணம் நல்லது என்பதை நீங்கள் விசுவாசித்து கர்த்தருக்குள் சந்தோஷமாய் அடக்கம் செய்வதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். $24,220 நாட்கள் இந்த பூமியிலே சுகுமார் வாழ்ந்திருக்கிறார். 25,550 நாள் ஆண்டவர் மனுக்குலத்திற்கு கொடுத்திருக்கிற ஒரு நாள். பலத்தின் மிகுதியினாலே 29,200 நாள் என்று சொல்கிறார். ஆனால் என்னுடைய நண்பன் 24,220 நாள் வாழ்ந்திருக்கிறார். கடவுள் சொன்ன நாளுக்கு முன்னாடி 1460 நாள் முன்பாகவே அவர் இறந்து போனார். ஒரு நல்ல தைரியசாலி, எதையுமே முடியாது என்று சொல்ல மாட்டார். நோ என்ற வார்த்தையை அவரிடத்தில் நான் கேட்டதில்லை. செஞ்சிருவோம், முடிச்சிடலாம் பாஸ்டர், கவலைப்படாதீங்க. இப்படிப்பட்ட வார்த்தைகள் சுகுமாருக்கே ஒரே ஒரு வார்த்தை. எத்தனையோ காலங்களிலே அவருடைய தைரியம், அவருடைய உற்சாகமான வார்த்தைகள் இங்கே இருக்கிற அநேகருக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். நான் இவரோடு பழகின நாட்கள் 32 வருடங்கள். 32 வருடங்களிலே ஒரு நல்ல நண்பனாக அவர் எப்பொழுதும் என்ன மச்சான் மச்சான் அழைப்பார். நான் அவர் மாப்பிள்ளை அழைப்பேன். என்னோட ஒரு வயசு சின்னவர். எங்களுடைய குடும்பத்தில்
ஒரு மூத்த சகோதரன் அவர். என்னுடைய அண்ணன் மரித்தபோது என்னுடைய அண்ணனுடைய பிள்ளைகள்லாம் சின்ன பிள்ளைங்க. அந்த அண்ணனுடைய மரண வீட்டுக்கு வந்தவர்களிலே இவரை போல் அழுதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அப்படி கதறி அழுதார். இன்றைக்கும் அது எங்களுக்கு நினைவுக்கு இருக்கிறது. திருச்சபையில் மிகுந்த ஒரு எளிமையான ஒரு திருச்சபை, ஈரோட்டு பகுதியிலே சித்தோடு என்ற ஒரு திருச்சபை. ஒரு சின்ன வீட்டிலே வாடகை எடுத்து பள்ளிக்கூடமும் அதில் நடத்தி திருச்சபையும் அதில் நடத்தி இன்றைக்கு அந்த திருச்சபை ஒரு பெரிய திருச்சபையாக ஈரோடு வட்டாரத்தில் 2ஆம் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு திருச்சபையாக அந்த திருச்சபை இன்றைக்கி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் என்னுடைய அன்பு மாப்பிள்ளை சுகுமார் தான். எந்த ஒரு காரியத்தையும் ஒரு முறை கோத்தகிரி நிலம் விற்பனையாகிறது. அந்த பணத்தை அங்கிருந்து கேரளாவுக்கு கொண்டு செல்ல வேண்டும். பாஸ்டர் வில்மாட் அவர்கள் ஒரு நபரை நான் என்னுடைய மனதில் வைத்திருக்கிறேன், அவரை அழைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். வந்து இறங்கினது சுகுமார். ஒரு தைரியசாலி, அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மனிதர், ஊழியத்தில் மிகுந்த தாகம் உள்ள ஒரு மனிதன். அந்த திருச்சபை சித்தோடு திருச்சபையில் இருக்கிற குடும்ப அங்கத்தினர்கள் ஒவ்வொருவரும் அவருடைய குடும்பத்தை போல அவர் பாவிப்பார். சமைப்பதில் வல்லவர், ரொம்ப அருமையாக சமைப்பாங்க. நான் தான் அதிகமாக சாப்பிட முடியாது, அவர் சமைக்கிற சாப்பாடு நான் அதிகமாக சாப்பிட முடியாது. அவ்வளோ டேஸ்ட்டாக சமைப்பார்னு சொல்லி பிள்ளைங்கள்லாம் சொல்லுவாங்க. மிக நேர்த்தியான ஒரு மனிதர். குடும்ப பந்தம், அவருடைய இரத்த சம்பந்தமான மக்கள் மாத்திரமல்ல, அந்த திருச்சபையை சார்ந்த அனைத்து குடும்பங்களையும் தன் சொந்த குடும்பமாக பாவிக்கக்கூடிய ஒரு நல்ல மனம் படைத்த ஒரு ஊழியர் கர்த்தருக்குள் உறங்கி கொண்டிருக்கிறார். எரேமியா 22:10 மரித்து போனவர்களுக்காக அழ வேண்டாம், பிள்ளைகளுக்கும் குடும்பத்தாருக்கும் ஆண்டவர் கொடுக்குற ஒரு ஆலோசனை. மரித்து போனவர்களுக்காக அழ வேண்டாம், சிறைப்பட்டு போனவர்களுக்காக அழுங்கள் என்று சொல்கிறார். ஆக இந்த உலகத்தில் எத்தனையோ மக்கள் பாவத்தின் சிறையில் இருக்கிறார்கள். என் அன்பு பிள்ளைகள், அவருடைய குடும்பத்தார், தகப்பன், சகோதரன், மைத்துனர் விட்டு சென்ற அந்த பணியை நாம் செய்ய வேண்டும். மூர்ச்சித்து கிடக்கின்ற அநேக பிள்ளைகளை உயிர்ப்பிக்கின்ற ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை இந்த நாளிலே பிள்ளைகள் எடுக்க வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். நாம் அழுது புலம்புவதில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. வேதம் சொல்கிறது, கவலைப்படாதே, பயப்படாதே. கிறிஸ்தவம் இதை நிலைநிறுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், வேதம் என்ன சொல்வதோ அதற்கு எதிர்மறையாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பயப்படாதே என்று சொன்னால் பயப்படுகிறோம், கவலைப்படாதே என்று சொன்னால் கவலைப்படுகிறோம், அழாதே என்று சொன்னால் அழுகிறோம். ஆக இந்த நாளிலிருந்து ஆகிலும் பிள்ளைகள் ஆண்டுடைய வார்த்தைக்கு இணங்க தைரியத்தோடு, தகப்பனை போல தைரியத்தோடு, தகப்பனை போல ஊழிய பாரத்தோடு, தகப்பனை போல திருச்சபையில் உருவாக்க வேண்டும் என்ற நினைப்போடு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நடத்துவீர்களானால் கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார், நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள். கர்த்தருடைய நாளிலே நிச்சயமாக நாம் அவரை காண்போம் என்ற ஒரு நம்பிக்கையோடு, ஒரு சிறு பாடலோடு, ஒரு கவியோடு நான் இன்னுரையை முடிக்கிறேன். காலமோ செல்லுதே, வாலிபமோ மறையுதே, என்னமெல்லாவேனாகும் கல்வியில் மண்ணாகும் மகிமையில்
தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நாளதில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். கிறிஸ்துவுக்குள் மரித்தோராய் அடக்கம் செய்த அன்பரை, கிறிஸ்துவுக்குள் மரித்தோராய் அடக்கம் செய்த அன்பரை கர்த்தர் தம் வருகையில் கண்டிப்பாய் எழுப்புவார். என் நண்பன் சுகுமார் அந்நாளில் நிச்சயம் எழும்புவான், எழும்புவான், எழும்புவான். மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நாளதில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். மகிமையில் எழும்பும் நாள், அந்த நாள் நல்ல நாள். எக்கால சத்தம் தொனிக்குமே, கல்லறைகள் திறக்குமே, கர்த்தரின் பிள்ளைகள் களிப்புடன் எழுவாரே. உயிருள்ளோர் யாவரும் மறுரூபமாவாரே. அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். அன்பான வேண்டுகோள், ட்ரிபியூட் செல்றவர்கள் தயவுசெய்து 2 அல்லது 3 நிமிடங்கள் மாத்திரம் எடுக்கவும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். I will try to minimize my talk. Pastor Sukumaran married my wife's sister. That is our relation. We are co-brothers. You are listening to the sermons and speeches from other people. You are describing a lot about Pastor Sukumaran, and I don't want to go a similar details of his life and the relationship with me. He loved me and my family so much, helped us so much when he had to, and we also loved him. We also returned his love, and we also helped him as much as we can. I want to give a small piece of advice to the children. When your mother, Pannamma, passed away in 1982, Susan was only 6 years and 9 months and few days. Kavita was 5 years and 7 months and few days.
Philip was 3 years and 10 months and few days. Ponnachan was just born. And since then, he took care of you as a mother and as a father. And he educated you, and he conducted your marriages. Now you are parents of 2 children each. Everyone has 2. And you must appreciate what he has done for you in your life. The rest of why I am going to say. Once I asked my son, "Did you eat?" He was so angry with me. It pained me a lot for many days. And few times my daughter spoke to me words with no respect. It pained me a lot. And I was thinking, did I say anything to my parents, or did I do anything to my parents? My words or actions pained them. I remembered one occasion. I spoke to my father with so anger. He is no more. I cannot go and ask pardon. So I prayed to my God to forgive me on behalf of my father. And so if you remember, if you have spoken anything, or your words or actions hurt your father any time, if you can remember, now you cannot ask him pardon. Ask God to forgive you on his behalf. And one day, when I was praying for him, it came to my mind a thought. He did not deserve the suffering that he went through in his last days. Then the words of the Lord spoke to me from the scriptures. Shadrach, Meshach, and Abednego, they were thrown to the, cast into the burning fiery furnace. They did not deserve it. Daniel did not deserve to be cast into the den of lion. John the Baptist did not deserve to be beheaded. Jesus Christ, our Lord and Savior, did not deserve to die on a cross. That should comfort us. In Apostle Paul's, in his words, and he said, there is a crown of righteousness laid for him, for Apostle Paul. Not only for him, and all those who love his appearing. And so I believe and I take comfort in these words. There is a crown of righteousness is laid for Pastor V R SUKUMAR. I am sure, I believe that. And then saying a tribute, I don't want to give any tribute practically. If God gives a tribute, that is the best tribute. 2 words I want to quote. And from Numbers. Now the man Moses was very meek above all the men which were upon the face of the earth. This is what God spoke about Moses. And also, he said, my servant Moses is not so, who is faithful in all my house. I always remember his smiling face. Somebody mentioned it. Whenever he talked to me with smiling face. He has never complained about anything. Always happy. To anybody he was talking. I haven't seen him getting angry with anyone.
even to his children. So make he was. So these words are fitting. This tribute that God gave to Moses is fitting to Pastor Sukumar. And God said Moses was faithful in all his house. And in whatever responsibilities he was appointed by the mission, as a church pastor, or as a teacher, or principal of schools, elementary schools, or high schools, or higher secondary schools, or the conference president. He did his best. His difficulties, his disappointments, especially when he lost his first wife, and when the second wife was paralyzed and suffering, or financial difficulties, any other problem, did not stop him from discharging his duties as the pastor, or as a teacher, or as a principal, or as a conference president. That is what I believe. Plus, I never heard any report that he misappropriated the mission fund, as we hear about many other people. I never heard. So I believe he was faithful in his work for the Lord. And so what he is going to hear from the Lord: well done, good and faithful servant. Thou hast been faithful over a few things. Enter thou into the joy of the Lord. And I fully believe Pastor Sukumaran, my co-brother, will hear these words from the Lord. Well done, good and faithful servant. That is my prayer. And I pray to the Lord for the comfort of the children, Susan, Kavita, Philip and Ponnachan. I'm sorry that Kavita could not attend this service. I met her before I could come. She is watching this service online. She is crying. She is not eating at all. Even I spoke to her yesterday. When I visited her once, the whole day she didn't eat. I went in the evening. They asked me, she brought me idli and sambar. I said, I'm not going to eat. You eat. He took three idlis. She took long time to eat that. Until she finished, I didn't finish mine. So I told her yesterday, eat. So she's having a very difficult time. Please pray for her comfort. May the Lord bless all of you. Thank you. கர்த்தருடைய மகாபெரிய கிருபையினாலும் அன்பின் ஆண்டவர் இந்த நல்ல அலங்காராதனைக்கு கொண்டு வந்த தேவனுக்கு நன்றி செய்கிறேன். சுகுமாரையவன் ஒரு அன்புள்ளவர். அவரை எந்த நாளிலும் மறக்க முடியாது. விசேஷமாக அநேக திருச்சபைக்கு ஒரு இழப்பு. அதிகமாக சொல்ல போனால் ஹாஸ்டின் டவுன் திருச்சபைக்கு மிகப்பெரிய இழப்பு என்று சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால் எந்த ஒரு ப்ரோக்ராமும் நாங்கள் செய்யும் பொழுது அவருடைய அட்வைஸ் கேட்டு தான் நாங்கள் செய்திருக்கிறோம். ஆஃப்டர் ஃப்ரம் பூனே அந்த கான்ஸ்டியூஷன் மீட்டிங் முடிஞ்ச பிற்பாடு சுகுமாரையருக்கு சொன்னேன், நான் பாஸ்டர் ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம். என்ன ப்ரோக்ராம் பண்ணலான்னு நான் சொன்னேன், ரிட்டையர்டு பாஸ்டர்ஸுங்களுக்கு ஆனர் பண்ணணும். இந்த 7th டே அட்வான்ஸ் ஹிஸ்ட்ரியிலேயே ரிட்டையர்மெண்ட் பாஸ்டருக்கு ஆனர் பண்ணதே கிடையாது. தட் இஸ் அ ட்ரூ. அப்போ சொன்னேன், ரொம்ப நல்லா இருக்குமே செய்யலான்ட்டு. ஒரு மாதம் அவரை நான் தொந்தரவு கொடுத்தேன். எப்படி ப்ரோக்ராம் பண்ணோம், என்ன மாதிரி செய்யணும், எந்தெல்லாம் பாஸ்டர் ரிட்டையர்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க, எந்த ஊருக்கெல்லாம் போயிருக்கிறாங்க, அவங்கள எல்லாத்தையும் பேர் சொல்லி அழுத்து அவங்களுக்கு வர்றதுக்கு போகிறதுக்கு எல்லா காரியமும் சேர்ந்து அது கொடுத்தாரு. அது என்னால் வாழ்க்கை மறக்க முடியாது. எல்லா ரிட்டையர்ட் பாஸ்டர் கூட இங்கே இருக்கிறீங்க, அவங்களும் இதை காரியத்தை மாதிரி அது ரொம்ப சேரும் சிறப்பமாக நடத்தி கொடுத்தாரு. அந்த வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. அப்படி ஒரு நல்ல பாஸ்டர், எங்கள் சர்ச்சுக்கு ஒரு நல்ல பாஸ்டர், எங்களுடைய ஃபேக்ட்ரிக்கு ஒரு நல்ல போதகர், விசேஷமாக நல்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு தான் சொல்ல முடியும். இந்த ஃபேக்ட்ரியில் ஒரு சின்ன காயம் அடிபட்டுட்டால் கூட இந்த பசங்கள்லாம் வேலை நிறைய
அப்புறம் இந்த நார்த்தின பாஸ்டர் கூப்பிட்டுட்டு ஒரு ப்ரேயர் பண்ணி வைக்கலாம். இட் பி எல்லாம் சீட் மேட்டில் இல்லை, கொஞ்சம் காயாடி பட்டால் கூட அவரை கூப்பிட்டு ப்ரேயர் பண்ணோம். ஐயா கொஞ்சம் வரை என்றைக்காவது ஒரு நாள் அவர் நான் இல்லைன்னு சொன்ன நாளே கிடையாது. சுகுமாராயும் புஷ்பராஜும் 2 பேரும் வந்துடுவாங்க. அதே போல் வந்து ப்ரேயர் பண்ணிட்டா எந்த பிரச்சனையும் வராது. அது மாத்திரமல்ல, எல்லா நியூ இயர் ஃபஸ்ட் அன்றைக்கி வந்துட்டு எங்களுக்கு மூன் ஃபேக்ட்ரி இருக்குது. அந்த மூன் ஃபேக்ட்ரி அதிகாலை நேரத்தில் இங்கே சர்வீஸ் எல்லாம் முடித்து எங்கள் ஃபேக்ட்ரி எல்லாம் சுற்றி ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு வந்துடுவார். அவர் வாழ்க்கையில் எத்தனையோ சந்தோஷம் இருந்திருக்கும், எத்தனையோ பேர் சந்தோஷப்படுத்தியிருக்குவாங்க. அவர் பிள்ளைகள் சந்தோஷம் பண்ணிக்க அவர் வாழ்க்கையில் கடைசியாக சந்தோஷமாக இருந்த ஒரு நாளுன்னு சொன்னாக்கா, அவர் மருத்துவமனை செயற்படுறதுக்கு முன்பாக 1 வாரத்துக்கு முன்னால் நாங்கள் ஊட்டி டூர் போனோம். பாஸ்டர் என்ன சொல்கிறீங்க? ஐயா நல்ல ப்ரோக்ராம் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொன்னார். அது ஊட்டி போக்குள்ள எங்கள் சர்ச்சு நம்பர் எல்லாம் போனோங்க. பாஸ்டரா வந்தார், சுகுமாராயம் வந்தார், புஷ்பராஜா வந்தார். அந்த ஊட்டிக்கு போகிற வழியில் பண்டிப்பூரில் சாப்பிட்ணுன்ட்டு எல்லோரும் அவங்கவுங்க சாப்பாடை எடுத்துன்னு வந்திருந்தாங்க. சுகுமாரையும் புஷ்பராஜையும் எங்கள் சபையில் இருக்கிற பொன் பிள்ளைகளோ ஆண் பிள்ளைகளோ அவரை எப்படி கவனிச்சாங்கோ. பாஸ்டர் இது எடுத்துக்கோங்க, பாஸ்டர் இது எடுத்துக்கோங்க. அவரை சுற்றிலும் அப்போ நினச்சேன், ஒருவேளை அந்த பிள்ளைங்க இங்கே இல்லைன்னா கூட ஆண்டவர் எவ்வளோ நல்ல பிள்ளைங்களை இவங்களுக்கு கொடுத்துக்கிறார், ஆயிரக்கணக்கான பிள்ளைங்களை கொடுத்துக்கிறார். அவருடைய அன்பு எவ்வளோ பெருசாக இருக்குதுன்ட்டு அதில் பூரித்து பண்ணார். அந்த நேரத்தில் நாங்கள் டான் பாஸ்கோனில் ரூமில் தங்கினோம். இரவு 1 மணியோ 2 மணியோ அவர் கூட பேசினிருந்தோம். அந்த வாழ்க்கையை மறக்க முடியாது. நாங்கள் டூர் முடித்து வந்த பிற்பாடு நெக்ஸ்ட் வீக் அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இது என்னாலுக்கு மறக்கவே முடியாது. அப்படி ஒரு நல்ல போதகர் இருந்தார். அதுக்காக நன்றி செய்துக்கோம். தகப்பனை இழந்த பிள்ளைகளுக்கும் சபையில் இருந்த விசுவாசிகளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நிச்சயமாக அவரை காண்போம். ஒரே ஒரு கவியை மாத்திரம் நான் பாடுகிறேன். எதற்காய் அழைத்தீரோ அதையே தொடருகிறேன், எதற்காய் அழைத்தீரோ அதையே தொடருகிறேன், எல்லாம் முடித்து விட்டு உம்மிடம் வந்திடுவேன், எல்லாம் முடித்து விட்டு உம்மிடம் வந்திடுவேன். ஆண்டுகள் முடிந்தாலும் என் ஆயுள் தொடருதையா, ஆசையாய் தொடருகிறேன் இயேசுவை உம்மை காண. ஆண்டவர் சுகுமாரை எதற்காக அழைத்தாரோ அது எல்லாத்தையும் முடித்து ஆண்டவரத்தை சேர்த்தார். இந்த நல்ல அடுக்கார ஆராதனை ஆண்டவருக்கு இயேசுக்கு 2ஆம் வருகையில் அவரை நிச்சயமாய் காணுமாம். கருத்தரங்களை ஆசீர்வதிக்கிறார். Dear family members and the friends who have come here, let's all thank God for the wonderful life that God blessed Pastor Sukumar with. Pastor Sukumar and me, we were just normal friends for a long time. It was in 1997 when I took over as the principal of the Bida school. During that time, he was the director of the section. And the rest of the 5 years was history. It was a glorious time for the work in Bida during that 5 years. And also for our friendship. We became very close during that time. Until date, almost 20 years, our 2 families and me and Pastor Sukumar, we became very close. I was there with him in some of the most difficult times that he went under. And I always admire the physical and mental strength of what he had. He was a man of an iron mind. At the same time, he was a man with a self-sacrificing nature. He always forego things to make other people happy, other people comfortable. He was a man who was very strict and he used to tell, no excuses, only results. And the workers and the children he treated in the same way.
Ponachan and Philip would know. No excuses, only result. We used to share a lot of our personal problems as well as administrative problem. At the end of it, you know what he would say? Sir, time will change. Things would get better. Time would change. Things would get better. What a comforting words they were during that time. There's one thing that I learned from his life. Every time you fall, believe in God, you will rise again. Every time you are disappointed, believe in God, God will comfort you. And I used to admire why in his troublesome time, he used to be so bold and he used to be so much happy. I asked him once, after his open heart surgery in Manipal, he said, Sir, Philippians 4:4, rejoice always, and again I say rejoice. Rejoice always, in the morning, afternoon, evening, night, for every good thing God has done to us. But there is something else. I say once again rejoice. You know, sir, what is that once again rejoice? This once again rejoice is at the time of disappointments, at the time of trouble, at the time of pain. The God who gave us happiness would give us trouble also. Even that time we have to be thankful and praising God. I would like to comfort every one of us with that verse, Philippians 4:4. Rejoice always, and rejoice even at this time, because he lived a very fruitful life. Praise God. Pastor Sukumar is my Periappa. I still can't believe I'm here standing to pay a tribute to him. And words cannot describe the difficult time that I'm going through right now. But I consider myself really blessed to have lived this life with you, Periappa. He's an inspiration to me and to the entire family. He used to be always a big boss, taking care of all the events that happen in our family, and even a small event and any occasion, he used to be the one to take a lead, arrange everything, do everything. I cherish every single moment that I had with him, especially when he baptized me and got me engaged. I'm really going to miss him for my next coming event. And I know, Periappa, your blessing is always there. I thank God for your life and for all your good works. I'm going to miss the way you call me. He used to call me Makle sometimes. And your warm hug. And your smile. I love you, Periappa. It is my great privilege to talk about my Tata. He was very caring, sharing, and very kind to others. He was my favorite grandson. He has all favorites, but he has loads of favorites of grandsons. I will see my daughter in heaven one day when God takes us to heaven, when Jesus comes the second time.
My Tata was an inspiration to all people, and he was such a nice person. I love the way he smiles and how he interacts with people. And if I got to speak to him, I would tell him I love him and I miss him so much. And I hope I can see him in heaven again. Love you. For you were all special things that grandmother had to me. We all missed you being your happy, smiling face. But God saw you getting tired and took you. And the happiness you brought us is remembered every day. So have a gentle, peaceful rest. We always love you, Jesus. You really were and are the best. We'll soon meet each other in the second time once again. Tata was my inspiration, role model, and a wonderful grandfather. He was always exuberant and had an ability and personality, even when he was going through difficult times. He would never be dismayed or distraught. Whenever he comes to visit me at home, he will always make sure he brings anything to make me happy. It may be the smallest thing, but he would know that it would make me happy.
He showered so much love towards all his grandchildren. Whenever I see him showering his love to the younger grandchildren, I realize how much love he would have had on me. He had so much love for his children, very fulfilling, and he showed them, each one of them, his love in any and every aspect. One thing we both share in common is that we love chicken biryani. And I'm happy that I learned to play his favorite songs on the violin. I miss every moment I had spent with him. Most of all, I miss his smile and his laughter. We're gonna miss him on FaceTime, Skype, and our family group chats. But I know he hasn't died, but he is sleeping, waiting for Jesus' return. We love you, Jitata, and I hope to see you and Amachi when Jesus comes. And I would like to play a small song. Jitata, you're thought about so often, for you were all the special things your grandfather had to be. We all missed you being here with your happy, smiling face. But God saw you getting tired and took you. And the happiness you brought us is remembered every day. So have a gentle, peaceful rest. We'll always love you, Jitata. You really were and are the best. We'll soon meet each other in the second coming once again. டாடி நீங்கள் எங்களை வளர்த்த மாதிரி நன்றி உள்ள பிள்ளைய கத்தருக்குள்ள பிள்ளைய நாங்கள் இருப்போம். நீங்கள் எல்லா காரியங்களும் எங்களுக்கு செஞ்சீங்க, அதுக்காக நாங்கள் எப்பவும் மறக்க முடியாத பிள்ளைகளாக இருப்போம். அதே மாதிரி டாடி உங்களை நான் முகத்தை பார்க்க முடியாத பிள்ளையா நான் இருந்தாலும் கத்தரோட 2ஆம் வருகையில் கண்டிப்பாக உங்களை நான் பார்ப்பேன். கத்தர் எனக்கு கிருபை செய்வார். ஆமென். Before I could pray, I just want to say one or two words about Pastor Sukumar. The year 1994, I came in contact with him in V R school. When I was serving as principal there, he became a director. We received him and put him in a house, and he started working there. The moment as he started working, he focused only on evangelism work. As a result of that, almost 8 years he served there, established many churches in and around Bidar district, and entered the districts also. We became very good friends there. A friendly nature person he is. Later on, we moved down to Bangalore. I was serving in Mysore. All of a sudden, I had to leave Mysore and come away to Bangalore for my children's sake. I had no responsible job. The union did not find me a good job. I was standing in front of the union office. Pastor Sukumar passed by and said, Pastor Sukumar, can you accommodate me in your conference office? Without saying another word, he said, yes, please come down. We'll give you a department. With the help of the then administration, I just got into conference and began to work with him
That's the time I closely watched him and his administration. Within few months, he chose me as his secretary to work in the conference. While doing that, we had a wonderful working relationship. Whatsoever, no misunderstanding in the administration. Whenever I took a problem to him, he solved it very easily. We were able to establish together many churches in Bangalore area. Among the leaders who served in Karnataka, he is one of the important person who served and established many churches in Karnataka. I'm thankful to God for this wonderful thing. Then, especially he played a very crucial role in the ordination program of the conference especially. My name was almost dropped out. And he stood there, he witnessed, spoke to the concerned leaders, and saw that I was ordained. And later on, he saw that I became a conference president. He was so happy, me serving with him. That is the kind of a leadership that I saw in him. He was able to nurture somebody to become a leader. And I give the credit for him, although he is not able to listen what I am saying. But we had a very good relationship. In the union, as evangelist, he always guided our committees. He gave valuable counsels, helped all of us to grow. He wanted to serve as a pastor again. I know he loved one important church among all the churches in Bangalore, any language for that matter. He would manage to speak in that language and go and serve those churches. That was a quality of a pastor that I found in him, a good pastor. Always loves his children, especially Kavita was working in the hospital when he was a director. Every day he brought the breakfast for her in the hospital. He was more than a mother to his children. Not only here, wherever I saw, right from Bidar till Bangalore, he was so much worried about his children's growth. By God's grace, all those children are serving the church today, wherever they are. I want to thank the church here for using his services here. I want to thank his children. I know he has left a legend. He is a legend. He has left a lot of good things to us to learn. A good pastor, a good friend, a good counselor, a person going to any level to understand things. We have lost him. I know we have not lost him. The day of the Lord is coming, and that day we're going to see him face to face. May the Lord bless us, family members, the church members here. Shall we all stand for a closing prayer? Father in heaven, with heart full of gratitude, with heart full of grief and sorrow, we stand in the presence of your servant, Pastor Sukumar, a person who served you till the very breath of his life, a man who ran the race for your cause, established many churches, served many schools, brought up many souls into the kingdom of God. This moment, Lord, we place him into your hand now onwards. As he sleeps in the ground, that's not going to be permanent, Lord, because you have assured us in the book of Thessalonians that we have a great hope that we will see him face to face when thou comes the clouds of heaven. And those who die in the Lord are precious in the sight of the Lord. And they are saints. Yes, Lord, your servants who served you are saints. The many who are sleeping, they will see first.
then we will be able to see those who are alive. Dear Jesus, we want to place into your hand the dear ones, the children especially, and the relatives who come from far and above. Especially, the always was worried about him is Mr. Mathuni Mathai and his family, was always behind him and taking care of their children. Bless them, Lord. Bless their children. Bless all of them who are here present here. As we now lay him to the ground, Lord, let the holy angels watch over everything. And when thou comes again, that we will see him face to face. To that till that end, keep us safe and secure. We pray in Jesus' name. Amen. பிதாவாகிய தேவனுடைய ஆறுதலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய சமாதானமும் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியின் ஆறுதலும் வழிநடத்தலும் பாதுகாவலும் கூடியிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளோடும், விசேஷமாக தேவனுடைய தாசன் ஊழியக்காரர் போதகர் சுகுமார் அவர்களை இழக்க கொடுத்த குடும்பத்தின் அங்கத்தினர்கள் யாவரோடும் அந்த ஆனந்தமான பாக்கியமான நம்பிக்கையின் கிறிஸ்துவின் வருகை நாள் வரைந்தும், கர்த்தருடைய பிள்ளைகள் உயிரோடு எழும்பும் அந்த உயிர்த்தெழுதின் நாள் வரைந்தும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. ஆமென். Please be seated. தயவு செய்து அமருங்கள். என்னுடைய சகோதரர் பாஸ்டர் சுகுமார் அவருடைய இறுதிச் சடங்கிலே கலந்து கொண்டு ஆறுதலான வார்த்தைகளை சொன்ன அனைவருக்கும் பாஸ்டர் சுகுமாரனுடைய குடும்பத்தின் சார்பாக நான் நன்றி சொல்லுகிறேன். நல்லது ஒரு செய்தியை ஆறுதலாக எங்களுக்கு கொடுத்த பாஸ்டர் ஜான் அவர்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். அநேகர்கள் அவர்களை பற்றி நன்றாக பேசினார்கள். அவர்களுக்கு இன்னும் அதிகமான டைம் கொடுக்க முடியவில்லை. அவர்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து குழந்தைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு மிகவும் ஆறுதலாக இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்போது கரெக்டாக 12 ஆகிறது. கரெக்டாக 12:30 இங்கிருந்து அவருடைய பாடியானது லவ்ரி சிமெட்ரிக்கு கொண்டு செல்லப்படும். இதற்காக 4 பஸ்ஸுகள் நாங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறோம். உறவினர்கள் மற்றும் தூரதேசத்திலிருந்து வந்திருக்கும் அவர்களுக்காக 2 ஸ்கூல் பஸ்களும் மிஸ்டர் சம்பத் அவருடைய 2 பஸ்ஸுகளும் இருக்கிறது. மற்றவர்கள் உங்களுடைய வாகனம் சொந்த வாகனம் இருந்தால் தயவுசெய்து நீங்கள் வாருங்கள். உங்களுக்காக நாங்கள் ஆகாரமும் அங்கு நாங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் அதில் கலந்து கொள்ளும்படியாக நான் அன்புடன் அழைக்கிறேன். நாளை தினத்திலே சரியாக 11 மணி அளவில் இந்த ஆலயத்தில் வைத்து நாங்கள் ப்ரேயர் மீட்டிங் வைத்திருக்கிறோம். அதில் நீங்கள் கலந்து கொண்டு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி நீங்கள் போகும்படி நான் அன்புடன் அழைக்கிறோம். கடைசியாக இறுதி செலுத்துக்கிடுகள் முதலாவதாக வெளியே இருக்கிற அங்கத்தினர்கள் என்னுடைய வலது பக்கமாக வந்து என்னுடைய இடது பக்கமாக நீங்கள் செல்லும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மினிஸ்டர்ஸ் அவர்கள் இங்கே முன்னாடி நிற்பார்கள். May I request the congregation who would like to show their last respect to come from back who are standing outside. May I request the ministers to come front. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வாரும், இன்பத்தில் துன்பம் நேரிடும், இருளாய் தோன்றும் எங்கும் சோதனை வாரும் வேளையில்
காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டு எனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே. ஐயம் மிகுந்தோர் காலத்தில் ஆவி கூரை வாழ்ந்தான், மீட்பருதீர பலத்தால் சத்துருவை வென்றே. என் பாயம் யாவும் நீங்கிற்று, இயேசு கை தூக்கினார். முற்றுமாய் என் உள்ளம் மாறிற்று, இயேசு கை தூக்கினார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டு எனக்கு, உண்டு எனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டு எனக்கு, காத்திடுவார் என்றுமே. பார்க்கிறவர் சற்று சீக்கிரமாக பார்த்து செல்லும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசர் மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகலம் ஆழம் உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தாய். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டு உனக்கு, உண்டு உனக்கு, உண்டு உனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டு உனக்கு, காத்திடுவார் என்றுமே. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வாரும். இன்பத்தில் துன்பம் நேரிடும், இருளாய் தோன்றும் எங்கும். சோதனை வாரும் வேளையில் சொல் கேட்கும் செவியிலே. பாரத்தில் இருந்து ஜெயம் வாரும், பரனுன்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டு உனக்கு, உண்டு உனக்கு, உண்டு உனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார்
2 பஸ்ஸுகள் நம்முடைய பிரைமரி வகுப்பில் இருக்கிறது. நம்முடைய சர்ச் பின்னாடி பஸ்ஸில் செல்கிறவர்கள் அதில் நீங்கள் செல்லும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுங்கள். சற்று சீக்கிரமாக நீங்கள் இறுதி சடங்கை நீங்கள் பார்த்துவிட்டு செல்லும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் ஆடியாம் சாய்ந்திலை பாரிடுவே. சிலுவையின் நிழலில் அனுதினம் ஆடியான் சாய்ந்திலை பாரிடுவே. சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில் ஆத்துமனேசரின் அருகில் ஆத்துமனேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவையின் நிழலில் அனுதினம் ஆடியான் சாய்ந்திலை பாரிடுவே. எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சேன், இயேசுவை சார்ந்து நிற்பேன். எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சேன், இயேசுவை சார்ந்து நிற்பேன். அவனியில் வியாகுலம் வந்தார், அவரையே நான் அண்டிக் கொண்டார். அலை மிகு மோதிடும் அந்நாள், அலை மிகு மோதிடும் அந்நாள். ஆறுதல் அளிப்பாரே சொன்னார். சிலுவையின் நிழலில் அனுதினம் ஆடியான் சாய்ந்திலை பாரிடுவே. பாவ பார சுமையதால் சோர்ந்து தளர்ந்த என் ஜீவியமே. பாவ பார சுமையதால் சோர்ந்து தளர்ந்த என் ஜீவியமே. சிலுவை அண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால் இலை படையாது மேலோகம், இலை படையாது மேலோகம். ஏகுவென் பரந்தே வேகம், சிலுவையின் நிழலில் அனுதினம் ஆடியான் சாய்ந்திலை பாரிடுவே. இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டு என் இன்னல்கள் பறந்திடுவே. இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டு என் இன்னல்கள் மறந்திடுவே. திருமறையின் இசை நாதம் தேனிலும் இனிய வேதம்
காயத்தின் தோஷம் சிலுவாயின் நிழலில் அனுதினம் ஆடியார் சாய்ந்தேலை பாரிடுவே. வெளியே இருக்கிற பார்க்க வேண்டும் சொன்னால் நீங்கள் துரிதமாக வந்து பார்க்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுங்கள். May I request the family members to come and show their last respect.
Don't cry for me, don't shed a tear. I've been set free, no need to fear. God spoke to me, my time had come. He made a way to bring me home. Don't cry for me, my pain is gone forever. Don't cry for me, my body's been made whole. Don't cry for me, we'll soon be back together. Don't cry for me, I'm well within my soul. I saw the light, I took his hand. We flew on high to the promised land. My soul lives on in a better place, with all his glory, with all his grace. Don't cry for me, my pain is gone forever. Don't cry for me, my body's been made whole. Don't cry for me, we'll soon be back together. Don't cry for me, I'm well within my soul. My pain is gone, please understand. My passing was in God's great plan. I'm with you still, each day and night. Just close your eyes, I'll hold you tight. Don't cry for me, my pain is gone forever. Don't cry for me, my body's been made whole. Don't cry for me, we'll soon be back together. Don't cry for me, I'm well within my soul. I'm in your heart, I feel your pain. Don't give up, our love remains. I'll wait for you at heaven's door. Meet again one day for sure. Don't cry for me, my pain is gone forever. Don't cry for me, my body's been made whole. Don't cry for me, we'll soon be back together. Don't cry for me, I'm well within my soul. Don't cry for me, don't shed a tear. ஒரு கணம் கூட உன் சுமை தாங்க கருணையின் தேவன் தயங்குவதில்லை. ஒரு கணம் கூட உன் சுமை தாங்க கருணையின் தேவன் தயங்குவதில்லை. நீ கலங்குவதே நீ தவிப்பது ஏனோ. தளர்ந்திடும் போது தாங்கிடும் தூயவர் தூய பாதை காட்டுவார். கலங்கிடும் போதில் காத்திட வல்லவர் கவலையெல்லாம் மாற்றுவார். கண்ணீர் துடைத்திட கருணை காட்டிட தேவன் கரங்களை நீட்டுவார்.
கண்ணீர் துடைத்திட கருணை காட்டிட தேவன் கரங்களை நீட்டுவார். அந்த பாவம் யாவும் பறந்தோட என்று வாழ்வில் நன்மைகள் கூட நல்ல பாதை சொன்னவர் இயேசு. இன்றே அவர் பாதம் பணிந்திடுவோம். நீ கலங்குவதேனோ நெஞ்சே, நீ தவிப்பது